அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பில் சாகித்ய லஹரி தலைப்பு தான். இன்றைக்கு மறுபடியும் நான் உங்களுடன் பிரேம்சந்தை அழைத்து வருகின்றேன். அவருடைய நிம்பலா நாவலை பற்றி, அதில் உள்ள முக்கியமான சில கேரக்டர்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். சப்கோ நமஸ்கார். गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज मैं साहित्य लहरी शीर्षक के अंतर्गत उपन्यास सम्राट प्रेमचंद कुरुप निम्बला उपन्यास की कुछ स्त्री पात्रों के बारे में विचार विमर्श करने वाला हूँ. आप सब लोगों का स्वागत है. आप ध्यान दीजिएगा. குறிப்பாக இஷாரத் பூர்வார்த் படிக்கின்ற மாணவர்களுக்கு இஷாரத் பூர்வார்த் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவின் இஷாரத் பூர்வார்த் தேர்விலே அமரப்போகிற மாணவர்களுக்கு இந்த கட்டுரை மிகவும், இந்த நிகழ்ச்சி மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும். ஆகவே பார்த்து படித்து அறிந்து நன்மை பெற வேண்டுகிறேன். என்னுடைய பணியை தொடர்கிறேன். இப்போது நேற்று முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தோம். இன்றைக்கு அதில் சிறிய கேரக்டர்ஸ் டிப்பனியா என்ற பகுதியிலே பார்த்தோம். उदय भानुलाल आमुख उपन्यास सम्राट प्रेमचंद कुरुप निम्बला उपन्यास के पुरुष पात्रों में एक छोटा पात्र है, गौण पात्र है, छोटा पात्र है उदय भानुलाल. गौण माने अनइम्पोर्टेंट, मुख्यत्व इलावा कैरेक्टर. नामी वकील, वे शहर के नामी वकील और நிம்மலா கே பிதா ஹே. இவர் நகரத்திலேயே ஃபேமஸான புகழ்பெற்ற வக்கீல் மற்றும் நிம்மலாவுடைய தந்தை ஆவார். அதூர்தர்ஷி, தூர்தர்ஷிக்கு ஆப்போசிட் அதூர்தர்ஷி, அதாவது நாளை வருவதை பற்றி இன்றைக்கே சிந்திக்காதவர். உதயபானுலால் தூர்தர்ஷி நஹி ஹை, நாளைக்கு வருவதை இன்றைக்கே சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுகின்றவர் அல்ல. अपनी हैसियत से ज़्यादा खर्च करते हैं. தன்னுடைய அந்தஸ்துக்கும் அதிகமாக அவர் செலவு செய்கிறார். अपनी हैसियत के से ज़्यादा खर्च करते हैं. पत्नी कल्याणी के समझाने पर अपने को सुधार लेते हैं. தன்னுடைய மனைவி கல்யாணி அட்வைஸ் பண்ணதன் பேரில், அறிவுறுத்தியதன் பேரில் அவர் தன்னை திருத்திக் கொள்கிறார். अपने को सुधार लेते हैं, தன்னை திருத்திக் கொள்கிறார். ये पत्नी को अपने वश में कराना चाहते हैं. அவர் மனைவியுடைய பேச்சை தான் கேட்க வேண்டியதில்லை, என்னுடைய பேச்சை மனைவி கேட்க விரும்புகிறவர். அவரை தன்னுடைய வசப்படுத்திக் கொள்ள, தன் கையில் வைத்துக்கொள்ள, தன் கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொள்ள விரும்புகிறார். கர்கி துர்தஷா, வீட்டினுடைய மோசமான நிலைமை. கர்கி दुर्दशा, दशा दुर्दशा. अपने विवेकहीन व्यवहार के कारण घर की दशा सुधर ना पाई. தன்னுடைய விவேகம் இல்லாத பிஹேவியர் காரணமாக வீட்டுடைய நிலைமை திருந்தவில்லை. अलावा इसके उनकी असमय मृत्यु पर घर की दशा बड़ी खेदजनक हो जाती है. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அகால மரணத்தின் காரணமாக வீட்டுடைய நிலைமையானது இன்னும் சோகமாக மாறுகிறது. அவர் भी अधिक खेदजनक, शोकजनक, வருத்தத்துக்கு உரியதாக, துயரத்துக்கு உரியதாக மாறிவிடுகிறது. நிம்மலா की शादी भी रुक जाती है. நிம்மலாவுடைய திருமணம் கூட நின்று விடுகிறது. सबक पाठम. उदयभान लाल के चरित्र से हमें
ये सबक मिलता है. உதயபானுடைய கேரக்டர் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்னவென்றால் कि हर गृहस्थ को मितव्ययी विवेकपूर्ण और होशियार होना चाहिए. ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் ஒவ்வொரு இல்லத்து அரசனும் மிதவ்யை குறைவாக செலவு செய்வனாக, சிக்கனக்காரனாக, விவேக்பூர்ண விவேகம் நிரம்பியவராக மற்றும் ஹோஷியார் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உதயபானுலால் கேட்ட மூலமாக பிரேம்சந்த் அவர்கள் நமக்கு அளிக்கின்ற மெசேஜ் ஆகும், பாடமாகும். அடுத்த कैरेक्टर अगला कैरेक्टर है, पात्र है कल्याणी. आमुख उपन्यास सम्राट प्रेमचंद कुरुद निर्मला उपन्यास के स्त्री पात्रों में एक गौण पात्र है कल्याणी. लेडी कैरेक्टर வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு கேரக்டர் தான் கல்யாணி கேரக்டர். वो वकील उदयपान लाल की पत्नी है. அவள் वकील उदयपान लालுடைய மனைவி ஆவார். निर्मला की माता है, निर्मलाउடைய तायार. प्रस्तुत उपन्यास में कल्याणी का चरित्र एक गृहलक्ष्मी के रूप में चित्रित है. இந்த நாவலிலே கல்யாணுடைய கேரக்டரானது ஒரு சிறந்த இல்லத்தரசியாக, கிரகலட்சுமி என்பார்கள், இல்லத்தரசியாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. மிதவி சிக்கனமாக செலவு செய்வார்கள். उदयभानुलाल कर्ज लेकर हैसियत से ज़्यादा खर्च करने लगते हैं. உதயபானுலால் கடனை வாங்கி அந்தஸ்துக்கும் அதிகமாக செலவு செய்ய விரும்புகிறார், ஆரம்பிக்கிறார். तो कल्याणी पति को समझाती है. அப்போது கல்யாணி தன் கணவருக்கு அறிவுரை கூறுகிறாள். கம் கர்ச்சி பர் ஜோர் தேத்தி है. குறைவாக செலவு செய்யும்படி வற்புறுத்துகிறாள். ஜோர் தேத்தி வலியுறுத்துகிறாள், வற்புறுத்துகிறாள். अनुभवी कल्याणी को समाज की पूरी जानकारी है. கல்யாணிக்கு சமுதாயத்தை பற்றிய முழு அறிமுகம் இருக்கிறது. बेटी की ससुराल वाले दहेज के लिए तकाजा करते हैं. தன்னுடைய மகனுடைய புகுந்த வீட்டார், மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வரட்சணை கேட்டு தொந்தரவு செய்கிறார்கள். தகாஜா கர்த்தே தொந்தரவு செய்கிறார்கள், தொடர்ந்து தொல்லையடிக்கிறார்கள். तो அப்பொழுது உன்னையே சாஃப் சம்ஜாத்தி ஹை, அவருக்கு தெள்ளத் தெளிவாக அறிவுறுத்துகிறாள். யாருக்கு? தன்னுடைய கணவருக்கு. அவர்களுக்கு யாருன்னா தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டாருக்கு. दहेज लेना बुरी बात है. வரட்சணை வாங்குவது மிகுந்த மோசமான விஷயம். यहाँ हम उनके அனுபவி விசாரக்கோ பார்த்து, இங்கே நாம் அவருடைய அனுபவம் நிறைந்த எண்ணங்களை பார்க்கிறோம். दूरदर्शिनी नाले हृदय इंद्रिय रोल दीर्घदर्शी अपनी दूरदर्शिता स्वभाव के कारण वो पति को ज़्यादा खर्च करने से मना करती है. தன்னுடைய தீர்க்க தரிசனம் மிகுந்த விபத்தின் காரணமாக தன்னுடைய கணவரை நீங்கள் அதிகம் செலவு செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாள். செலவு செய்ய விடாமல் தடுக்கிறாள். और भविष्य की मुसीबत की ओर इशारा करती है. வருங்காலத்தில் வரப்போகின்ற துன்பங்களை பற்றி சுட்டி காட்டுகிறாள், ஜாடை காட்டுகிறாள், இஷாரா करती है. इससे हमें उसकी दूरदर्शिता भी झलक मिलती है. இதனால் எங்களுக்கு அவளுடைய தீர்க்கதரிசனம் பற்றிய ஞானம் கிடைக்கிறது. சஃபல் கிரகணி வெற்றிகரமான இல்லத்தரசி. दुर्भाग्यवश पति की अकाल मृत्यु हो जाती है. துரதிருஷ்டவசமாக அவள் கணவருடைய அகால மரணம் ஏற்படுகிறது. इस पर भी धीरज ना खोते हुए, இதற்கு அப்புறம் கூட அவள் தைரியத்தை இழக்காமல், மன வலிமையை இழக்காமல் குரு பார் சம்பாத்தியை மிக குருகபார் சம்பாத்தியை குடும்ப பாரத்தை அவள் நிர்வகிக்கிறாள், மேற்கொள்கிறாள். बेटी का विवाह करा देती है. மகளுக்கு திருமணத்தையும் செய்து வைக்கிறாள்.
आदर्श नारी, रोल मॉडलाना पेन। इस प्रकार हम देखते हैं कि कल्याणी का चरित्र एक आदर्श नारी के रूप में चित्रित हुआ है। இவ்வாறாக இந்த கல்யாணியுடைய கேரக்டர் வந்து ஒரு ரோல் மாடலான பெண்ணாக இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இது கல்யாணி பற்றி கேரக்டர். அடுத்த கேரக்டர் சியாராம். आमूक निम्बला उपन्यास सम्राट प्रेमचंद कुरुद प्रसिद्ध उपन्यास है निम्बला नावल चक्रवर्ती प्रेमचंद इयற்றிய प्रबलமான புகழ்பெற்ற நாவலாகும். प्रस्तुत उपन्यास के सारे पात्र ऐसे लगते हैं जो हमारे आमने सामने से निकलते हों. இங்கே உள்ள எல்லா கேரக்டர்ஸும் எல்லா பாத்திரங்களும் நம் கண்முன்னாலே நடப்பதைப் போல நாம் காண்பதைப் போலவே நமக்கு தெரிகின்றன. நாம் அன்றாடம் பார்க்கின்ற மனிதர்களாகவே அந்த கேரக்டர்ஸ் நமக்கு தெரிகிறார்கள். मातृहीन ताई इल्लादवन सियाराम निम्बला उपन्यास के गौण पात्रों में एक है. निम्बला नावலுடைய मुख्यत्व अल्लाद और कैरेक्टरले இதுவும் ஒன்று. वकील तोताराम का तीसरा पुत्र है. वकील तोतारामुடைய மூன்றாவது மகன். वो मातृहीन है, அவன் தாய் இல்லாதவன். वो अपनी विमाता निम्बला में मातृ प्रेम को पाता है. அவன் தன்னுடைய சிற்றன்னை நிம்லாவிடம் தாயன்பை பார்க்கிறான், தாயன்பை பெறுகிறான். सरल आज्ञापालक எளிமையானவன், கீழ்ப்படிந்தவன், ஒபீடியன்ட். सियाराम सरल है, एलिमियानवन, परिश्रमी है, उड़ैपाली, हार्ड वर्कर, आज्ञापालक भी है, ओबीडियंट आल्सो. मसाराम की मृत्यु के बाद घर की हालत दयनीय हो गई थी. மன்சராமுடைய தன்னுடைய அண்ணன் மன்சராமுடைய மரணத்துக்கு பிறகு வீட்டினுடைய நிலைமை மிக பரிதாபமாக ஆகிவிட்டது. घर में गरीबी का साम्राज्य था. வீட்டிலே वरुமை आட்சி புரிந்தது. विमाता निम्बला अपनी एकमात्र आशा बेटी के भविष्य का ख्याल करती थी. சிற்றன்னை விமாதா தன்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற தன்னுடைய பிள்ளையை, பெண் குழந்தை அவளுடைய வருங்காலத்தை பற்றி எண்ணி பார்க்கிறாள். इसलिए वो कंजूसी बरतती थी. ஆகையால் அவள் கஞ்சத்தனத்தை கடைபிடித்தாள். ஏனென்றால் வரதட்சணை கொடுக்காத காரணத்தினால் நான் நிலைக்கு ஆளானேன். இதே நிலைமை என் பெண்ணுக்கும் வரக்கூடாது என்பதற்காக அவள் கஞ்சத்தனமாக இருந்து பணத்தை மிச்சப்படுத்த எண்ணுகிறாள். बाजार का सारा काम सियाराम से करवाती थी. முன்பெல்லாம் கடைக்கு போவதற்கோ வீட்டு வேலை செய்வதற்கோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களெல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு எல்லா வேலையும் இந்த பையன் சியாராம் மூலமாக செய்ய வைத்தாள். கடலில் இருப்பது எல்லா வேலையும் அப்படி செய்வித்து அந்த வேலைக்காரனுடைய சம்பளத்தை மிச்சப்படுத்தி தன் பிள்ளைக்காக வைத்திருந்தாள். इस कारण सियाराम की पढ़ाई में बाधा करती थी. இந்த காரணத்தால் அவனுடைய படிப்புக்கு இடையூறு ஏற்பட்டது. ஆனால் படிக்க முடியல, வீட்டுக்கு வந்தால் வேலை 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 இங்கே படிப்பாங்க. அவன் படிப்புக்கு இடையூறு ஏற்பட்டது. साधु की संगति, ஒரு சாதுனுடைய நட்பு. पिता का स्नेह और माँ के वात्सल्य आदि से वंचित सियाराम उचित आश्रय की खोज में रहता है. தந்தையாருடைய பாசம், தாயினுடைய பாசம் இரண்டுமே இழந்த, இரண்டாலும் வஞ்சிக்கப்பட்ட சியாராம் தகுந்த அடைக்கலத்தை, புகலிடத்தை தேடி அலைகிறான். इसमें दुनियादारी भी कम है. அவனிடம் உலக அனுபவம் குறைவு. इस कारण वो डोंगी साधु की संगति में पढ़कर पलायनवादी बनता है. ஆகவே அவன் ஒரு போலி சாமியாருடைய நட்பிலே விழுந்து அவரோடு சேர்ந்து இவனும் வீட்டை விட்டு ஓட்டம் பிடிப்பவனாக மாறுகிறான். பலாயன்வாதி பண்றாய், வீட்டை விட்டு ஓட்டம் பிடிப்பவனாக மாறுகிறான். दुर्भाग्य, दुरदृष्टम. सुव्यवस्थित परिवार ही सुखी परिवार होता है. நல்ல நிர்வாகம் உள்ள குடும்பம்தான் சுகமான குடும்பம். குடும்ப நிர்வாகம்
நன்கு இருந்தால்தான் அந்த குடும்பம் சுகமாக இருக்கும். बच्चों का मन निर्मल होता है. பிள்ளைகளுடைய உள்ளம் வந்து தூய்மையானது. வியவஸ்தாஹீனதா சரியான நிர்வாகமில்லாமை, கரீபி வறுமை, உபேக்ஷா அலட்சியம் இக்னோர் பண்ணுறது, லாபர்வாஹி கேர்லெஸ்னஸ், வாத்சல்யஹீன பிதா பாசமில்லாத தந்தை ஆதி चीजें ஆகியவைகள் बच्चों के पवित्र हृदय को कलंकित कर देती हैं. பிள்ளைகளுடைய புனிதமான இதயத்தை களங்கப்படுத்துகின்றன. इसी कारण बेचारे बच्चे मजबूर होकर बुरी राह अपनाते हैं. இதே காரணத்துதான் குழந்தைகள் பாவம் வேறு வழி இல்லாமல் தவறான பாதையை மேற்கொள்கிறார்கள். ये उनका दुर्भाग्य है. இது அவனுடைய दुर्भाग्य தான். अनलकी प्रेमचंद ने ऐसे भाग्यहीन चरित्र का सुंदर नमूना सियाराम पात्र के द्वारा समाज के सामने रखा है. प्रेमचंद இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டக்கட்டையான அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு கேரக்டரை அதுக்கான அழகான மாதிரியை சியாராம் என்ற கேரக்டர் மூலமாக நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அடுத்த கேரக்டர் रुक्मणी आमुख. उपन्यास सम्राट प्रेमचंद कुरत निम्बला उपन्यास की 3 पात्रों में एक गौण पात्र है रुक्मणी. நாவலுலக சக்கரவர்த்தி உபன்யாஸ் அவர்கள் இயற்றிய நிம்மலா நாவலுடைய ஒரு முக்கியத்துவம் அல்லாத கேரக்டர் தான் रुक्मणी. वो प्रस्तुत उपन्यास के नायक तोताराम की बहन है. அவள் இந்த நாவலுடைய நாயகனாக ஹீரோவாகிய தோத்தராமுடைய சகோதரி அவர். निम्बला की ननद है. निम्बलाவுக்கு நாத்தனார். क्रूयल. समाज में ये प्रचलित है कि ननद अत्याचार का स्वरूप होती है. நாத்தனார் என்றாலே அவள் கொடுமையின் மறு உருவம் என்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு நம் நாட்டிலே சமுதாயத்திலே எங்கும் பரவியிருக்கிறது. நாத்தனார் என்றாலே வந்து கொடுமையின் மறு உருவம் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு பொதுவாக சமுதாயத்திலே பரவியிருக்கிறது. रुक्मणी इस बात का स्पष्ट नमूना है. ஆகவே இந்த ஒரு வழக்குக்கு தெளிவான மிக சிறந்த மாடல் தான் रुक्मणी. அப்போ என்ன அர்த்தம்? கொடுமைக்கார பெண் என்ற அர்த்தம். वो निम्बला को अनेक प्रकार से सताती है. அவள் நிம்மலாவை பல வழிகளிலே துன்புறுத்துகிறாள். भाई के समझाने पर भी वो नहीं मानती. தன்னுடைய தம்பி அறிவுறுத்திய போதிலும் அவள் அதை ஏற்க மறுக்கிறாள். घर की बहू को सताना उसका अधिकार था. வீட்டுக்கு வந்த மருமகளை துன்புறுத்தான் அவளுடைய உரிமையாக இருந்தது. எனக்கு உரிமை இருக்க துன்புறுத்துவேன் என்கிறாள். ஈஷ்யாலு பொறாமைக்காரி. रुक्मणी ஈஷ்யாலு தி. रुक्मणी பொறாமைக்காரி. எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, பொறாமைக்காக இருப்பாங்க, எல்லாரும் தான் இருக்கும் என்று சொல்கிறாள். நான் சொல்லலப்பா. सदा निम्बला पर ईर्ष्या की नज़र से देखती थी. எப்போது நிம்மலாவை வந்து பொறாமை கலந்த பார்வையாலேயே பார்ப்பாள். ஆசிரித்து அடைக்கலம் வந்தவள். रुक्मणी अपने भाई पर आश्रित है. रुक्मणी தன்னுடைய சகோதரனை அண்டி வாழ்கிறாள். इसलिए निम्बला को वो घर का भार सौंपना नहीं चाहती. ஆகையால் அவள் நிம்மலாவுக்கு வீட்டினுடைய பொறுப்பை ஒப்படைக்க அவள் விரும்பவில்லை. நிம்மலாவிடம் வீட்டினுடைய பொறுப்பை ஒப்படைக்க அவள் விரும்பவில்லை. கிரக சஞ்சாலம் குடும்பத்தை நடத்துவது. वो तोताराम अपने बेटे की खोज में घर छोड़ देते हैं. तब से लेकर निम्बला के अंतिम समय तक वही घर संभालती है.
தோதாராம் தன்னுடைய மகனை தேடிக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்புகிறார். அப்போதிருந்து நிம்லாவுடைய இறப்பு வரைக்கும், மரணம் வரைக்கும் இவள்தான் வீட்டையே நிர்வாகம் செய்கிறாள். सहानुभूति अनुराग। अभागिनी निर्मला पर असीम सहानुभूति प्रदान करना उसे आश्वासन देती है. தான் இதுவரைக்கும் தான் செய்த தவறுகளுக்காக ஒரு ஆறுதலாக அதிர்ஷ்டக்கட்டையான துரஸ்தாலியான நிம்லா மீது தன்னுடைய அனுதாபத்தை வெளிப்படுத்துகிறாள். அனுதாபத்தை வெளிப்படுத்துவதே அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. पति के चले जाने के बाद वही निर्मला का एकमात्र सहारा रह जाती है. கணவர் அதாவது தோதராம் சென்ற பிறகு நிம்லாவுக்கு ஒரே ஆதரவு அவர் மட்டும்தான். पश्चाताप தவறை உணர்ந்து வருகிறது. रुक्मिणी ने अपनी करनी पर पश्चाताप प्रकट किया. रुक्मिणी தன்னுடைய தான் பேசுறது. रुक्मिणी தன்னுடைய செயலுக்காக கடைசியிலே தவறை உணர்ந்து தன்னுடைய பச்சாதாபத்தை வெளிப்படுத்தினார். இங்கே தான் போயிட்டு இருக்கார். मैंने सदैव तुम्हारे साथ कपट किया. அம்மா நான் எப்போதும் உனக்கு நான் சூது செய்தேன், உன்னை ஏமாற்றினேன். इसका मुझे मरते दम तक दुख रहेगा. எனக்கு இந்த வருத்தம் எனக்கு சாகும் வரை தொடர்ந்திருக்கும் என்று தன்னுடைய வருத்தத்தை இங்கே தெரிவிக்கிறாள். इस प्रकार क्रूर ननद के रूप में रुक्मिणी का चित्रण हुआ है. இவ்வாறாக ஒரு குறுயலான ஒரு நாத்தனாராக அவருடைய கேரக்டர் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது.